Welcome to our GHS Convapet channel. Due to this COVID-19 pandemic situation, we couldn't conduct classes to our 10th standard students. So, under the guidance of our headmaster, we, the teachers of GHS Convapet, created this YouTube channel to reach our students who don't have access to internet or Android phone. Hope our students will watch all the videos and score good marks in the forthcoming board exams. அன்பு மாணவர்களே, ஒவ்வொரு பாடமும் 3 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு வீடியோக்களாக வழங்க உள்ளோம். உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 15இல் தொடங்க உள்ளதால் காலத்தை வீணாக்காமல் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பாடங்களை நன்கு புரிந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற எங்களின் அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஆங்கில பாடத்தின் முதல் பகுதியை பார்ப்போம். உங்கள் நியூ டைம் டேபிள் படி எக்ஸாம் ஜூன் 15th ஆரம்பிக்குது. அப்போது இங்கிலீஷ் எக்ஸாம் ஜூன் 17th. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு 2 பேப்பர்ஸ் இருந்துச்சு. பட் இந்த இயர் எல்லா எக்ஸசைஸும் சேர்த்து சிங்கிள் பேப்பராக மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் எழுத போகிறது ஒரு பேப்பர் தான். அடுத்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உங்கள் கொஷின் பேப்பர் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் 1 மார்க் எக்ஸசைஸ், செகண்ட் பார்ட்டில் 2 மார்க் எக்ஸசைஸ், தேர்ட் பார்ட்டில் 5 மார்க் எக்ஸசைஸ், ஃபோர்த் பார்ட்டில் 8 மார்க் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணணும். 14 கொடுத்துருப்பாங்க, 14ம் நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு நோ சாய்ஸ். Choose the most suitable answer and try the code with the corresponding answer. ஸோ நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் கோடையும் எடுத்து எழுதணும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அந்த கோடை எடுத்து எழுதி தான் உங்கள் ஆன்சரை எழுதணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் சினோனிம்ஸ். இந்த 3 கொஷின்ஸ்க்கும் 3 மார்க்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் க்ளாசரியில் கொடுத்துருக்குற எல்லா வேர்ட்ஸையும் படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் க்ளோசஸ்ட் சினோனிம் எதுவோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அந்த வேர்ட் படிக்கலை, இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ட்ரிக்கி சாய்ஸஸ் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணுங்கள். அது என்ன ட்ரிக்கி சாய்ஸஸ்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்ரிஹென்சிவ்னு ஒரு வேர்டு இருக்குது. அதோட மீனிங் ஆன்ஷியஸ், ஃபியர்ஃபுல். அப்ரிஷியேட்னு ஒரு வேர்டு இருக்குது. அதோட மீனிங் ப்ரைஸ், அட்மையர். இந்த அப்ரிஷியேட்டை உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த 2 வேர்ட்ஸ்லையும் அப்ரின்னு அந்த சேம் ஸ்பெல்லிங் ஆரம்பிச்சிருக்கிறதால இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சில ட்ரிக்கி சாய்ஸஸை கொடுப்பாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். டைலேட்டட்னு நீங்கள் படிக்கிறீங்க உங்கள் டெக்ஸ்ட்டில், ஆனால் டைல்யூட்டட்னு ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ரெஸ்டிவ்னு வேர்டு இருக்குது, அதுக்கு ரெஸ்ட்டுன்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாதது, பட் ஸ்பெல்லிங் மட்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் எல்லாம் உங்களை மிஸ்கைட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிடும். அடுத்த டிப் என்னென்னா, ஐடென்டிஃபை த சார்ஜ் ஆஃப் த வேர்ட்ஸ். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு வேர்டும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டா இல்லை நெகட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டான்னு கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வேர்டு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லுதுன்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டு, நெகட்டிவான விஷயத்தை சொன்னாக்கா அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டு. எக்ஸாம்பிள், எக்ஸலண்ட், இது பாசிட்டிவான விஷயத்தை சொல்கிறது, ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. வேர்ஸ்ட், அது நெகட்டிவான விஷயத்தை சொல்லுது, ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு வேர்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து உங்கள் கொஸ்டின் வேர்டு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சரும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டாக தான் இருக்கும்.
அப்போது நீங்கள் நெகட்டிவ்லி சார்ஜ்டு வேர்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். இன்கேஸ் கொஸ்டின் வேர்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு வேர்ட்னால் ஆன்சரும் நெகட்டிவ்லி சார்ஜ் வேர்டு தான் இருக்கும். அப்போது நீங்கள் பாசிட்டிவ்லி சார்ஜ் வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்படியும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த வேர்ட் எந்த லெசனில் எந்த கான்டெக்ஸ்டில் படிச்சிங்கன்னு யோசித்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணால் அந்த 3 மார்க்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ். Question number 4 to 6. Again 3 questions are 3 marks. இங்கே நீங்கள் கொஷனுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணும்போது திரும்பவும் க்ளோசஸ்ட் ஆன்டனிம் தான் அதுக்கு ஆன்சரை சூஸ் பண்ணணும். உங்கள் ஆன்சர் சாய்ஸஸில் கிளியர் ஆன்டனிம்ஸ் இல்லாத வேர்ட்ஸும் சில நேரத்தில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து சில வேர்ட்ஸை கொடுத்துருக்குற கொஸ்டின் வேர்டுக்கே சினனிமாக இருக்கும், அந்த கொஸ்டின் வேர்டுக்கே மீனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வேர்டை ஃபெமிலியர் கான்டெக்ஸ்டில் யோசித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்டனிம்ஸ்க்கான 3 மார்க்ஸ் நீங்கள் எல்லோரும் வாங்கிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. இதில் ப்ளூரல் ஃபார்ம் தான் கேட்பாங்க. சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இந்த 1 மார்க்கை வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட், ரெகுலர் நவுன்ஸ்க்கு ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் கேட், கேட்ஸ். நெக்ஸ்ட்டு நவுன்ஸ் எண்டிங் வித் எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ், செட் இதுக்கெல்லாம் நம்ம இஎஸ் ஆட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் பஸ், பஸ்ஸஸ், சர்ச், சர்ச்சஸ். நெக்ஸ்ட்டு நவுன்ஸ் எண்டிங் வித் எஃப் ஆர் எஃப்இ. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது எஃப் ஆர் எஃப்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் விஏ ஆட் பண்ணி எஸ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வுல்ஃப், வுல்ஃப்ஸ், நைஃப், நைஃப்ஸ். இதில் சில எக்ஸப்ஷன் கேஸஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் ரூஃப், பிலீஃப், ஷெஃப், சீஃப். இந்த வேர்ட்ஸ்லாம் எஃப் இருந்தாலும் அது நாம் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபார் நவுன்ஸ் எண்டிங் வித் ஒய். ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்தால் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சிட்டி, சிட்டிஸ், பப்பி, பப்பீஸ். இதே இந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு வவல் இருந்தால் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆட் எஸ். எக்ஸாம்பிள் ரே, ரேஸ், பாய், பாய்ஸ். நெக்ஸ்ட்டு இஃப் அ நவுன் எண்ட்ஸ் வித் ஓவில் முடிஞ்சிருந்தா ஜஸ்ட் ஆட் இஎஸ். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, டொமேட்டோ. இது எல்லாத்துக்கும் ஓவில் முடிஞ்சிருக்கு, இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. ஃபோட்டோ, பியானோ. இந்த 2 வேர்ட்ஸுமே ஓவில் முடிஞ்சிருந்தாலும் இதுக்கு நாம் இஎஸ் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். Next, 8th question. Form a derivative by adding the right prefix or suffix. ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 1 மார்க் வாங்கணும்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன? A suffix added to the beginning of the word. Suffixனால் added at the end of the word. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஒரு வேர்டுக்கு ஆட் பண்ணும்போது அது அந்த வேர்டுக்கான மீனிங்கே அது மாற்றிடும். பட் சஃபிக்ஸ் ஒரு சில வேர்ட்ஸில் மட்டும்தான் அப்படி மாறும். இட் ஜஸ்ட் சேஞ்சஸ் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் மாற்றிடும். அடுத்து வேர்பை இண்டிகேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் என்னவாகும், பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அட்ஜெக்டிவ் எல்லாம் அட்வர்பாக மாறும். காமன் ப்ரிஃபிக்ஸஸ் இன் இங்கிலீஷ்னு பார்த்திங்கன்னா டிஸ், இன், அன். இதெல்லாமே நம்ம வேர்ட் கூட ஆட் பண்ணும்போது அந்த வேர்டை நெகட்டிவாக மாற்றிடும். எக்ஸாம்பிள் அப்பியர்னு இருக்குது, அதுக்கு நம்ம டிஸ் ஆட் பண்ணும்போது டிஸ்அப்பியர்னு நெகட்டிவ் மீனிங்கை கொண்டு வந்துடும். அடுத்து ஆர்இன்னு இருக்குது, இந்த வேர்டுக்கு இதை வேர்டுக்கு ஆட் பண்ணும்போது இட் இண்டிகேட்ஸ் ரெப்படிஷன். எக்ஸாம்பிள் டூன்னு இருக்குது, அது கூட ரீ ஆட் பண்ணும்போது ரீடூ ஆகும். அப்போது ரீடூக்கு மீனிங் டூ இட் அகெயின். ஸோ இட் இண்டிகேட்ஸ் ரெப்படிஷன். அடுத்து என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம்?
இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட்கான ஸ்பெல்லிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கான்சனன்ட்ஸ் வந்து டபுள் ஆகும். அப்போவும் நாம் ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது ஹைஃபன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ப்ரோ ஹைஃபன் அமெரிக்கன். அடுத்து செல்ஃப் எக்ஸ், இந்த ப்ரிஃபிக்ஸஸ்க்கு நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணி தான் வேர்ட் ஆட் பண்ணணும். செல்ஃப் ஹைஃபன் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சஃபிக்ஸஸ் என்னன்னு பார்க்கலாம். இடி, ஐஎன்ஜி, எல்ஒய். இடி ஆட் பண்ணும்போது அது டென்ஸை மாற்றிடும். ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது டென்ஸ் ப்ரெசண்ட்டு காட்டும், இல்லை ஜெரண்டாக மாற்றும். எல்ஒய் அட்ஜெக்டிவ்ஸை அட்வர்பாக மாற்றும். எக்ஸாம்பிள் ஜாய்ஃபுல், ஜாய்ஃபுல்லி. குவிக், குவிக்லி. லவுட், லவுட்லி. நெக்ஸ்ட்டு எஸ், இஎஸ். இதெல்லாம் நம்ம வேர்ட்ஸ்க்கு ஆட் பண்ணும்போது அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். நமக்கு இது ஏற்கனவே நம்ம ப்ளூரல் ஃபார்மில் பார்த்துருக்கோம். ஒரு வேர்டு ஒன் சிலபிள் மட்டும் இருந்து அது கான்சனண்ட்டில் முடிஞ்சால் டபுள் த லாஸ்ட் லெட்டர். எக்ஸாம்பிள் ரன், ரன்னிங். வின், வின்னர். பட் அதுவே மல்டிபிள் கான்சனன்ட்ஸில் முடிஞ்சால் அந்த லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் பேங்க், பேங்கிங். ஏன்னா பேங்க்கில் பார்த்திங்கன்னா 2 கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் கான்சனன்ட்ஸ் இருந்தால் நாம் டபுள் ஆக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஷின் அப்ரிவியேஷன். இது வந்து கொஷின் நம்பர் 9 கேட்பாங்க. அப்ரிவியேஷன்னா என்ன? இட் இஸ் அ ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் லென்த்தி ஃப்ரேசஸ். நம்ம டெய்லி யூஸில் நிறையவே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த அப்ரிவியேஷன்ஸ். எக்ஸாம்பிள் மிஸ்டர். மிஸ்டருக்கு எம்ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஆக்ரோனிமும் கூட வரும். அது என்ன? இட் இஸ் அ வேர்ட் கிரியேட்டட் யூஸிங் த இனிஷியல் லெட்டர்ஸ் ஆஃப் அ லாங் நேம் ஆர் ஃப்ரேஸ். எக்ஸாம்பிள் நேட்டோ. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த ஒவ்வொரு வேர்டில் இருந்தும் இனிஷியல் லெட்டரை மட்டும் எடுத்து இந்த வேர்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இனிஷியலிசம்னு ஒரு டைப் இருக்குது. இதுவும் ஆக்ரோனிம் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுது. பட் அதை வேர்டை நாம் படிக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், FBI. ஒவ்வொரு லெட்டராக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதுதான் இனிஷியலிசம். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வர்ற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா இந்த டைப்லேருந்து, இந்த 3 டைப்பில் இருந்து எது வேணாலும் வரும். ஸோ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில், ஒர்க் புக்கில், அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த சிகரத்தை நோக்கி புக்கில் நிறையா வந்து அப்ரிவியேஷன் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த 1 மார்க்கை ஈஸியாக வாங்கிடலாம். படிக்கும்போது கண்டிப்பாக ஸ்பெல்லிங்கை படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸில் ஆப்ஷன்ஸில் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அவசரப்பட்டு ஆன்சரை சூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஏடிஎம் கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம்மோட எக்ஸ்பேன்ஷன் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷினும் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷினும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டட் ஆன்சர் அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் வந்து ஸ்பெல்லிங்கை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணணுன்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 10th கொஷின். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட் கிவன் பிலோன்னு கேட்பாங்க. இது வந்து ஃப்ரேசல் வேர்பை பேஸ் பண்ண கொஷின். ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன? அது வந்து ஒரு ஆக்ஷனை தான் குறிக்கும். இந்த ஃப்ரேசல் வேர்பில் வேர்ப் ப்ளஸ் ப்ரெப்போசிஷன் ஆர் அட்வர்ப் ஃபார்ம் இருக்கும். எக்ஸாம்பிள் கெட்டப். சம்டைம்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் கூட இருக்கும். எக்ஸாம்பிள் புட்டப் வித், அதோட மீனிங் வேர் வித். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லிட்ரல் மீனிங் கொடுக்கும், அது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் கொடுக்கும், அதை வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் அது மெனக்கிட்டு அதை படித்து தான் ஆகணும். ஏன்னா அது அப்போ தான் நீங்கள் இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணுன்னா மீனிங்கை புரிஞ்சுக்கணும். படிக்கும்போது ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த 1 மார்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு 11th கொஷின், காம்பவுண்ட் வேர்டு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு
சூஸ் த suitable ஆப்ஷன் டு பேர் வித் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்டு. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன? வேர்ட்ஸ் two or more words joined together to form a new word with new meaning. So two different words combine பண்ணி new word form பண்ணுறது. எக்ஸாம்பிள் சன், ஃப்ளவர், இது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். இதை கம்பைன் பண்ணால் சன்ஃப்ளவர்ங்கிற நியூ வேர்ட் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸில் 1 மார்க் வாங்கணுன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கு, ஒர்க் புக்கில் இருக்கிற காம்பவுண்ட் வேர்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 2-3 தடவையாவது படித்து பார்க்கணும். இதை படித்தாலே போதும். நீங்கள் எக்ஸாமில் அந்த கொஷின் அட்டன் பண்ணும்போது அந்த சாய்ஸஸ் பார்க்கும்போது இந்த வேர்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட் லிஸ்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் ரீடிங் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. இது ப்ரிப்போசிஷன்ஸ். உங்கள் கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா, fill in the blanks with the most appropriate prepositions given below. ஸோ கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். இதுக்கு ப்ரிப்போசிஷன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ரிப்போசிஷன்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அதர் வேர்ட்ஸ் இன் ஏ சென்டென்ஸ். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற தொடர்பை குறிக்கும். ஒரு சென்டென்ஸில் அந்த ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கும் உள்ள தொடர்பு. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சில ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ரெஃபர்ஸ் டு டைம். எக்ஸாம்பிள் அட், சின்ஸ். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? அட் 5 PM, சின்ஸ் மண்டே. சம் ப்ரிப்போசிஷன்ஸ் ரெஃபர்ஸ் டைரக்ஷன்ஸ், ஃப்ரம், டு, டுவர்ட்ஸ். சிலது லொக்கேஷனை குறிக்கும். எக்ஸாம்பிள் அட், இன். இதில் இந்த லொக்கேஷனில் வரும்போது இந்த பிளேஸஸை குறிக்கும்போது மட்டும் இந்த அட்டு இன்னுக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பிளேஸஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணலாம். பெரிய பிளேஸை ரெஃபர் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணலாம். சில ப்ரிப்போசிஷன்ஸ் இண்டிகேட்ஸ் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள்ஸ் அண்டர், அபவ், பிலோ. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸில் 1 மார்க் வாங்கணுன்னா ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனையும் கான்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணி மீனிங்கை புரிஞ்சு வச்சுக்கணும். கொடுத்துருக்குற கொஷனில் படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரைட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் கொஷின் 13, நம்பர் 13. இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, complete the following sentence by using the most appropriate form of the tense given below. ஸோ இந்த கொஷின் டென்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ வேர்ப் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்பர் டென்ஸ், அந்த வேர்போடைய ப்ராப்பர் டென்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். இதுக்கு உங்களுக்கு டென்சஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் டென்சஸ் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 3 சிம்பிள் டென்சஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இந்த டென்சஸில் வேர்ப்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், அதாவது கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்படி எல்லா டென்ஸ்லேயும் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுக்கு ப்ராக்டிஸ் தான் ஒரே வழி. நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு வேர்ப் எந்த டென்ஸில் எப்படி மாறும், அடுத்து எந்த டென்ஸை எந்தெந்த டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் எப்படி அந்த கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற சென்டென்ஸில் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். அந்த சென்டென்ஸில் அந்த ஆக்ஷன் எந்த டென்ஸில் வரணும்னு காட்டுற மாதிரி கண்டிப்பாக ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அந்த வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஷனுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்து 14th question. Choose the appropriate linker from the given 4 alternatives. ஸோ இது லிங்கரை பேஸ் பண்ணி வர கொஷின்.
லிங்கர்னா என்ன? A word or phrase to connect ideas. Sometimes it connects persons and things too. ஒவ்வொரு லிங்கருக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சில லிங்கர்ஸை அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டையோ அண்ட் ரீசன் அண்ட் ரிசல்ட்டையோ கனெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஸோ, பிகாஸ், தேர்ஃபோர். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஐ மிஸ்ட் த பஸ் ஐ வெண்ட் ஹோம் லேட். Some linkers connect contrasting ideas. Linkers like but, though, although, even though, however. Example sentence, though he was sick, he attended the interview. அடுத்தது, some linkers are used to compare two ideas. கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த லிங்கர்ஸ் எல்லாம் என்னென்ன? while, whereas, however, but, on the other hand. இந்த லிங்கர்ஸ் எல்லாம் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he is rich but he doesn't help others. அவன் ரிச் ஆனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. ஸோ கம்பேர் பண்ண. அடுத்தது, some linkers are used to add ideas. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸையோ இல்லை பர்சனையோ திங்ஸையோ ஆட் பண்ணுறதுக்காக சில லிங்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எதெல்லாம்னா and, also, to, besides, moreover, in addition to, furthermore. Example sentence, besides ice cream I like chocolate. In addition to ice cream எனக்கு வந்து சாக்லேட்டும் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு some prepositions function as linkers. அது எதெல்லாம்னா despite, in spite of, due to, owing to. Example sentence, despite his hard work he couldn't win the championship. அவன் எவ்வளோ கடினமாக உழைத்திருந்த போது அவனால் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியல. அடுத்து, எக்ஸாமில் எப்படி நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குற லிங்கர்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டினை நீங்கள் அப்போ தான் கேட்டிருக்கிற கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். அடுத்து, சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் அந்த கொடுத்துருக்குற கான்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணி மீனிங்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே வந்து சூஸ் பண்ண முடியலன்னா எலிமினேஷன் மெத்தடில் எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் அதுக்கு பொருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு வந்து கடைசியாக எது இருக்கோ அதை நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணலாம். இது எல்லாம் தான் 1 மார்க் எக்ஸசைஸ். இந்த 14 எக்ஸசைஸும் உங்களுக்கு 1 மார்க், ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். இது எல்லாத்தையும் நீங்கள் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதினாலே இதுக்கான 14 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு, இந்த 1 மார்க் எக்ஸசைஸ்க்காக நான் இன்ட்ராக்டிவ் டூல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இங்கிலீஷ் மிஸ்னு ஒரு பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாகோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் போனீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் வெவ்வேறு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸும் ட்ரை பண்ணலாம். ஈவன் மெமரி போயம்ஸ்க்கு கூட அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் செக்ஷன் 3ல் கொஷின் நம்பர் 27, rearrange the words to form a meaningful sentenceன்னு இருக்கும். அந்த கொஷின் பார்க்கலாம். அங்கே 2 sentences கொடுத்துருப்பாங்க வித் ஜம்பிள்டு வேர்ட்ஸ். அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணால் ஒவ்வொரு மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ் அந்த கொஷனுக்கு உங்களுக்கு இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால தான் இதை 1 மார்க் எக்ஸசைஸ் கூட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் அட்வர்ப்ஸ். இது 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே இந்த 2 மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பேசிக் பேட்டர்ன்ஸ் என்னென்ன? எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஐஓடிஓ, எஸ்விடிஓஐஓ. ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் ப்ராப்பராக கொண்டு வந்துடணும். ஓகே, ஒரு அட்ஜெக்டிவ் தான் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் 2 இல்லைன்னா அதுக்கு மேலே அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஆர்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்பர், அப்புறம் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் சைஸ், நெக்ஸ்ட்டு ஏஜ், நெக்ஸ்ட்டு ஷேப், கலர்,
ப்ராப்பர் அட்ஜெக்டிவ், அடுத்தது பர்பஸ். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் சேம் கேட்டகரியில் 2 or more அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? எக்ஸாம்பிள், we live in the big green, white and red house at the end of the street. இதில் green, white, red இது 3 ஒரே கேட்டகரி, கலருங்கிற கேட்டகரியில் இது வரும். ஸோ இந்த 3 இருக்கும்போது நம்ம க்ரீனுக்கு அப்புறம் கமா, ஒயிட் அண்ட் ரெட். ஸோ இந்த கமா அண்ட் நம்ம யூஸ் பண்ணி வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்வர்ப் ஆர்டர் தெரியணும். அட்வர்ப் ஆர்டர், அட்வர்ப்னா என்ன? It describes a verb, adjective or another adverb. ஸோ அட்வர்பை 3 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், in the beginning of the sentence before subject. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அந்த அட்வர்பை நம்ம ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், yesterday the teacher taught nouns to the students. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, at the end of the sentence after the object, the students will take the test tomorrow. ஸோ இங்கே டெஸ்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறமா டுமாரோங்கிற அட்ஜெக்டிவை ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன், in the middle of the sentence before or after the verb or in the middle of a group of words. இது 3 விதமாக, இந்த மிடில் நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பிஃபோர் த verb. எக்ஸாம்பிள், she often studies before class. பிஃபோர் த verb, ஸ்டடீஸ்க்கு முன்னாடி often. அடுத்து ஆஃப்டர் த verb. எக்ஸாம்பிள், she works quietly at her desk. ஒர்க்ஸ்ங்கிற வேர்புக்கு அப்புறமா குவைட்லிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு. அடுத்தது in the middle of a group of verbs. எக்ஸாம்பிள், the teacher will quickly teach the students. இங்கே வில்லுங்கிற வேர்ப் இருக்குது, அப்புறம் டீச், வில் டீச்சுங்கிற இந்த குரூப் ஆஃப் வேர்ப்ஸ்க்கு நடுவில் குயிக்லிங்கிற அட்வர்பு வந்திருக்கு. இத்தனை பொசிஷன்ஸில் இருந்தாலும் பட் அட்வர்பை எப்போவுமே அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கொடுக்கும்போது தான் அது ப்ராப்பரானது. அந்த அட்வர்புக்கு ஒரு எம்ஃபசிஸ் கொடுக்கும். இஃப் தேர் இஸ் மோர் தென் ஒன் அட்வர்ப் இன் எ சென்டென்ஸ், நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப்ஸ் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு மேனர், நெக்ஸ்ட்டு பிளேஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட்டு டைம், அப்புறம் பர்பஸ் ஆர் ரீசன். ஸோ மேனர், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, டைம், பர்பஸ் ஆர் ரீசன். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நம்ம சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், த டாக் waits impatiently by the door every evening at 5 p.m. to see Tom. இல்லை impatiently manner, by the door place, every evening frequency, at 5 p.m. time, to see Tom purpose. ஸோ இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே அந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸை நாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அந்த 2 மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வருதான்னு பார்த்துட்டு தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2 மார்க்ஸை கிடச்சிடும். இது வரைக்கும் சொன்ன டிப்ஸு, ரூல்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 1 மார்க் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னு விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.